அசோஸ்ம கொடுப்பனவு வந்துடுச்சு. 10ஆம் மாத கொடுப்பனவு எப்போது கிடைக்கும், எங்களுக்கு கிடைக்குமா அல்லது இடைநிறுத்தப்பட்டு விட்டதான்னு சொல்லி ஏராளமானவர்கள் கேட்டுக்கொண்டு இருந்தாங்க. நாங்களும் என்ன நினைத்தோம்னு சொன்னால், அசோஸ்ம கொடுப்பனவு இடைநிறுத்தப்பட்டு புதியதொரு கொடுப்பனவு திட்டங்கள் வழங்கப்பட இருக்கும்னு சொல்லியும் கருதியிருந்தோம். ஆனால் புதியதொரு ஜனாதிபதி வந்துடுச்சு, இந்த திட்டத்தை அமல்படுத்த கூடும்னு சொல்லியும் நினைத்திருந்தோம். ஆனால் அவ்வாறு இல்லாமல் நேற்று ஒரு முந்தின நாள் ஒரு சுற்றறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறதுங்கிறத காணக்கூடியதாக இருந்தது. அந்த சுற்றறிக்கையில் என்னென்ன திட்டமெல்லாம் 2024 நடைமுறைப்படுத்த வேண்டுமோ அத்தனை திட்டங்களையும் அமுல்படுத்துங்க, நடைமுறைப்படுத்துங்கன்னு சொல்லி அதில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதனை தொடர்ந்து நம்ம என்ன செய்யலாம்னு சொன்னால், இந்த அசூஸ்ம கொடுப்பனவும் உங்களுக்கு வளமையாக கிடைப்பது போன்று ஒவ்வொரு மாதமும் கிடைக்கும்ங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லைங்கிறத தெளிவாக புரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதே மாதிரி இந்த மாத அசூஸ்ம கொடுப்பனவு எப்போது கிடைக்கும், அதே மாதிரி இந்த முதியோர் கொடுப்பனவு, யாரெல்லாம் முதியோர் கொடுப்பனவு எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கான கொடுப்பனவு தபால் நிலையங்களில் எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருந்தது. அதே மாதிரி இந்த 8ஆம் மாத கொடுப்பனவும், முதியோர்களுக்கான 8ஆம் மாத கொடுப்பனவும் தபால் நிலையத்திலேயே பெற்றுக்கொண்டாங்க. 9ஆம் மாத கொடுப்பனவும் இன்னும் இதுவரைக்கும் வழங்கப்படலை. அந்த 9ஆம் மாத கொடுப்பனவும் தபால் நிலையத்திலேயே வழங்கப்பட இருக்கிறது. ஆனால் 10ஆம் மாத கொடுப்பனவு தபால் நிலையத்தில் வழங்கப்பட மாட்டாதுங்கிறதையும் நீங்கள் தெளிவாக புரிஞ்சு கொள்ள வேண்டும். ஏன்னு சொன்னால், உங்களுக்காக ஒரு சுற்றறிக்கை ஒன்று புதிதாக வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த சுற்றறிக்கை என்ன சொல்லுதுங்கிறத நம்ம பின்னால் வர வீடியோவில் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறோம். அதே மாதிரி யாருக்கெல்லாம் இதுவரைக்கும் அஸ்வஸ்ம கொடுப்பனவு கிடைக்காம இருக்கிறதோ அவர்களுக்கான கொடுப்பனவுகளையும் கொடுங்கிறதுக்கான ஏற்பாடுகளையும் அதை செய்ய சொல்லியிருக்கிறாங்க அந்த சுற்றறிக்கையில். ஆதலால் அவங்களுக்கும் என்னென்ன பிரச்சனை இருக்குது, உங்களுடைய அசூஸ்ம கொடுப்பனவு கிடைக்காததுக்கான காரணங்கள் என்ன பிரச்சனைகளை நீங்களும் வைத்து கொண்டிருக்கிறீர்கள்னு சொல்லியும் பின்னால் வர வீடியோவில் சுற்றறிக்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். அவ்வாறு பிரச்சனைகள் யாருக்கெல்லாம் இருக்குமோ அவர்கள் அந்த பிரச்சனைகளை தீர்த்து கொள்வதன் மூலம் உங்களுக்கான அசூஸ்ம கொடுப்பனவை எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி 2ஆம் கட்டத்துக்கு அசூஸ்மைக்கு விண்ணப்பித்தவங்களுக்கான கொடுப்பனவும் கிடைக்க மாட்டாது. ஆனால் இன்னும் அவர்களுடைய பேர் பட்டியல்கள் வெளியாகவும் இல்லை, அவர்களுடைய வீடுகளுக்கு வரவும் இல்லை. அது தற்காலிகமாக இடைநிறுத்தியிருக்கிறார்கள். அவர்களுக்கான ஏற்பாடுகளை என்ன என்று செய்வார்கள் தெரியவில்லை. அவர்களுக்கான சுற்றறிக்கை வெளியிடப்பட்டால்தான் தெரியும் அவர்களுக்கு அசூஸ்ம கொடுப்பனவு கிடைக்குமா அல்லது புதிய விண்ணப்பங்களை தெரிவு செய்வாங்களாங்கிறதையும் நம்ம போகத்தான் தெரிந்து கொள்ள முடியும். இந்த வீடியோவில் நம்ம இந்த பிரச்சனைகளை தான் பார்க்கலாம்னு சொல்லியிருக்கிறோம். ஹாய் எவ்ரிவான், ஐ ஆம் அர்ஷாத். தெரியாததை தெரிந்து கொள்வோம் வாருங்கள். யாரெல்லாம் இது வரைக்கும் நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டு இருக்கிறீங்களோ மறக்காமல் அவங்களுடைய சப்ஸ்கிரைபை செய்து கொள்ளுங்கள். அசோஸ்ம அக்டோபர் மாத 10ஆம் மாத கொடுப்பனவு உங்களுக்கு இந்த மாதம் 15ஆம் தேதிக்குள்ளே கிடைக்கும்ங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. யாரெல்லாம் அசோஸ்ம கொடுப்பனவு எடுத்துகிட்டு வந்தீங்களோ உங்களுக்கு வளமாக போண்டோ இந்த மாத கொடுப்பனவும் 15ஆம் தேதிக்குள்ளே கிடைக்கும்ங்கிறத நான் உங்களுக்கு மிகவும் சந்தோஷமாக குறிக்கொள்ள விரும்புகின்றேன். ஏராளமானவர்கள் பயிர்ந்து கொண்டிருந்தாங்க, எங்களுக்கு அசோஸ்ம கொடுப்பனவு கிடைக்கும், நாங்கள் ரொம்பவும் கஷ்டப்படுறவர்கள் சொல்லி கூறியிருந்தாங்க. உங்களுக்கான கஷ்டத்துக்கான பலனை நீங்கள் அனுபவிப்பீர்கள். நீங்கள் எந்தவித கஷ்டமும் பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு அசோஸ்ம கொடுப்பனவு கிடைக்கும். அதே மாதிரி இந்த கொடுப்பனவும் அதிகரித்து கிடைக்கும்ங்கிறத அடுத்த வருடத்தில் நான் உங்களுக்கு சந்தோஷமாக கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். ஏன்னு சொன்னால், ஜனாதிபதி வந்துட்டு என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னால், ஒவ்வொருத்தருடைய ஆக குறைந்தது வந்துட்டு 10,000 ரூபாவாகத்தான் இருக்கணும். அதே மாதிரி உங்களுக்கான கொடுப்பனவு ஆக குறைஞ்சது 10,000 ரூபாவது கிடைக்கும். அதே மாதிரி யார் முதியவர்களாக இருக்கிறார்களோ, சிறுநீரக நோயாக இருக்கிறோ அவர்களுக்கும் வந்துடுச்சு 10,000 ரூபாவாகத்தான் கிடைக்கும். என்று சொன்னால், இப்போது வந்துட்டு 3,000 ரூபா கொடுப்பனவு தான் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க அவங்களுடைய இதில் வந்துடுச்சு விஞ்ஞாபனத்தில் ஆக குறைஞ்சது 10,000 ஒரு தருடைய வரும் இதாக இருக்கணும் என்று சொல்லியும் அவங்க குறிப்பிட்டிருந்தாங்க. அதன் அடிப்படையில் உங்களுக்கான ஆக குறைந்த தொகையாக 10,000 கிடைக்குங்கிறத நீங்கள் நினச்சி கொள்ளுங்க. அதுவும் இந்த வருடத்தில் கிடைக்க போகிறதில்ல. தேர்தலெல்லாம் முடிவடைந்து உங்களுக்கான பட்ஜெட் வந்துட்டு வாசிக்கப்பட்டால் 2025க்குரிய வரவு செலவு திட்டம் வாசிக்கப்பட்டால் அதிலே அவர்கள் குறிப்பிடுவார்கள் உங்களுக்கான நிவாரணத் தொகைகளை அதிகரிப்பது சம்பந்தமாகங்கிறதையும் நான் உங்களுக்கு மேலதிக தகவல்களாக கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அதே மாதிரி ஏராளமானவர்கள் சில பிரச்சனைகளை வைத்து கொண்டு தான் இருக்கிறார்கள். இதுவரைக்கும் அசோஸ்ம கொடுப்பனவு எடுக்காமல் தான் இருக்கிறார்கள். தெரிவு செய்யப்பட்டிருந்தும் கொடுப்பனவு கிடைக்கவில்லை என்று சொல்லியும் இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். அதே மாதிரி சிலருடைய அக்கௌண்ட் வந்துட்டு சஸ்பெண்ட் சொல்லி இருக்கிறத காணக்கூடியதாக இருக்குது. அவ்வாறுன்னு சொன்னால் இடைநிறுத்தப்பட்டிருக்கிறன்னு சொல்லி தான் அர்த்தம். அது தொடர்பாக நீங்கள் உங்களுடைய பிரதேச செயலகத்துக்கு போனாலும் சரி, எங்கே போனாலும் அது தொடர்பாக உங்களுக்கு சீரான விளக்கம் தாரார்கள் இல்லைன்னு சொல்லியும்
குற்றங்களை சுமத்தக்கூடியதாக இருந்தது. நீங்கள் எல்லோரும் என்ன செய்யலாம்னு சொன்னால், யாரெல்லாம் தெரிவு செய்யப்பட்டும் இதுவரைக்கும் கொடுப்பன கிடைக்கலையோ, நீங்கள் நலன்புரி நன்மைகள் சபைக்கு ஒரு கடிதத்தை எழுதி அனுப்புவதன் ஊடாக உங்களுக்கான தீர்வுகளை மிகவும் விரைவாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும்னு சொல்லி நான் உங்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். எவ்வாறு கடிதம் எழுதுவது என்று சொல்லியும் நான் உங்களுக்கு பிறகு வார வீடியோவில் அதை தெளிவுபடுத்தலாம்னு சொல்லி நினைத்து கொண்டிருக்கிறேன். வேலைப்பாடு காரணங்களாகத்தான் சில விஷயங்களை செய்து கொள்ளக்கூடியதாக முடியாமல் இருக்கிறது. இருந்தும் தடங்களுக்கு வருந்துகின்றேன். இருந்த உங்களுக்கான விவரங்களை நான் கண்டிப்பாக தருவேன் என்று சொல்லி நான் உங்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அதே மாதிரி யாரெல்லாம் முதியோர்களாக இருக்கிறார்களோ, 70 வயதை பூர்த்தி செய்தவர்கள் எல்லோரும் முதியோர்களாக கருதப்பட்டு அவர்களுக்கான கொடுப்பனவுகள் அசோஸ்ம திட்டத்தின் கீழே கொடுக்கிறதாக சுற்றறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆதலால் யாரெல்லாம் 70 வயதை தாண்டி 71 வயதில் இருக்கிறீங்களோ, நீங்கள் முதியவருக்கான விண்ணப்பத்தை போட்டுக்கொள்ளுங்க. உங்களுக்கான கொடுப்பனவு 3000 ரூபா மாதம் கிடைக்கும்ங்கிறதை நான் உங்களுக்கு தெளிவாக கூறிக்கொள்ள வேண்டும். அதுக்கான விண்ணப்ப படிவங்களை நம்மளை பின்னால் இருக்கிற வீடியோவில் நாங்கள் இதுக்கு முதற்கட்டத்தில் ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம். அந்த வீடியோவில் நீங்கள் விண்ணப்பத்தை எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அவ்வாறு விண்ணப்ப படிவம் எடுக்கிறது சிரமமாக இருக்கிறவர்கள் உங்களுடைய முதியவருக்கு பொறுப்பான உத்தியோகத்தை சந்தித்து உங்களுக்கான முதியவர் விண்ணப்ப படிவத்தை எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லியும் நான் உங்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அதே மாதிரி வாங்க சுற்றறிக்கை என்ன சொல்லுது, என்னென்ன பிழைகளை அவங்க சுட்டி காட்டியிருக்கிறாங்க, உத்தியோகத்தர்களுக்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்று சொல்லியும் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அந்த நலன்புரி நன்மைகள் கொடுப்பனவு வழங்கும் திட்டத்தின் கீழ் முதியோர் உதவித்தொகை வழங்குதல். இதில் தலைப்பில் பாருங்கள் என்ன போட்டிருக்காங்கன்னு சொன்னால், அசோஸ்ம நலன்புரி நன்மைகள் கொடுப்பனவருக்கு தானே. இப்போ நீங்கள் அசோஸ்ம காசு கொடுக்குறீங்க தானே, அந்த திட்டத்துக்கு கீழே தான் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் முதியோர் கொடுப்பனவை வழங்குவதற்காக ஒரு ஏற்பாடுகளை செஞ்சிருக்கிறாங்கன்னு சொல்லி தான் தலைப்பு போட்டிருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னால், இப்படியும் தொடர்பாக இவ்வருடத்தின் முற்பகுதியில் வெளியிடப்பட்ட சுற்றறிக்கைகள் குறித்து தயவு கூர்ந்து அவதானம் செலுத்துவதுடன் அதிலுள்ள சில அறிவுறுத்தல்கள் இந்த சுற்றறிக்கையினால் திருத்தப்பட்டிருக்கின்றது என்பதை கவனத்தில் கொள்ளவும். ஏற்கனவே தொடர்பாக என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொன்னால் ஒரு சுற்றறிக்கை ஒன்று வெளியிட்டிருந்தாங்க. அதில் வந்துட்டு சில திருத்தங்களையும் மேற்கொண்டிருக்கிறாங்களாக என்று சொல்லியும் இதில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. ரெண்டாவது பந்தியில் அவங்க குறிப்பிட்டிருக்கிறது என்னென்னு சொன்னால், அசோஸ்ம நலன்புரி நன்மைகள் கொடுப்பனவு வழங்கும் திட்டத்தின் கீழ் மிகவும் ஏழை பாதிப்புக்குள்ளான மற்றும் நிலை மாறக்கூடியவை ஆகிய 4 சமூக பிரிவுகளின் கீழ் முதல் சுற்றில் தேர்ந்தெடுக்கப்பட்ட குடும்பங்களில் 70 வயதுக்கு மேற்பட்ட நபர்கள், காரணம் கண்டறியப்படாத சிறுநீரக நோயாளிகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் ஆகியோர்களுக்கான பரிந்துரைக்கப்பட்ட கொடுப்பனவுகளை வழங்கும் திட்டத்தின் கீழ் IWMS அமைப்பின் மூலம் உங்கள் பங்களிப்போடு செயல்படுத்தப்பட்ட நலன்புரி நன்மைகள் நலன்புரி நன்மைகள் வழங்கும் திட்டத்தின்படி இந்த கொடுப்பனவுகள் ஜூலை 2024 முதல் வழங்கப்பட்டிருக்க வேண்டும். அதாவது இந்த 70 வயதுக்கு மேற்பட்ட முதியோருக்கான கொடுப்பனவு தபால் நிலையங்களில் கொடுக்கப்பட்டு வருகின்றதுங்கிறது எல்லாருக்கும் தெரிந்த விடையா. அதுலேயும் குறிப்பாக வந்துடுச்சு என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், அந்த தபால் நிலையத்தில் கொடுக்காமலுக்கு நம்ம இந்த அசோஸ்ம திட்டத்தின் கீழே கொண்டு வந்து வங்கியிலேயே அசோஸ்ம கொடுப்பனம் எடுக்கிற மாதிரி வங்கியிலேயே கொடுக்கணும் என்று சொல்லி 6ஆம் மாதம் 2024 6ஆம் மாதம் ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க. ஏற்பட்டதனால அதனை திருத்தி என்ன செஞ்சுக்கிறாங்கன்னு சொன்னால் இன்னொரு சுற்றறிக்கையை வெளியிட்டு எதிர்வருகின்ற அடுத்த மாதம் வந்துருச்சு என்ன செய்வாங்க, அசோஸ்மிங்கு கீழே கொடுக்கறதுக்காகத்தான் இந்த சுற்றறிக்கையில் இந்த பந்தி குறிப்பிட்டிருக்கிறது. அதில் மேலும் அவங்க குறிப்பிக்கிறது என்னன்னு சொன்னால், தற்போது நடைமுறையில் உள்ள திருத்தப்பட்ட நலன்புரி நன்மைகள் வழங்கும் திட்டத்தின்படி கொடுப்பனவு ஜூலை 2024 முதல் வழங்கப்பட்டிருக்க வேண்டும். நான் சொன்னதை நான் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதுவும் நடைமுறைப்படுத்தப்படாததோடு அசோஸ்ம திட்டத்தின் நடைமுறைப்படுத்தப்படுவதற்கு முன்பிருந்தே நடைமுறையில் உள்ள இந்த 3 வகையைச் சேர்ந்த குறைந்த வருமானம் பெறுவர்களுக்கு வழங்கப்படும் கொடுப்பனவுகளை அசோஸ்ம திட்டத்தின் கீழ் கொடுப்பனவு தொடங்கும் வரை வழங்குவதற்கு அமைச்சர்கள் சபை ஒப்புதல் அளித்திருந்தது. அதன்படி ஏற்கனவே உள்ள முறைமையின் கீழ் பயனாளிகளின் பட்டியல் அமைச்சரவை முடியின்படி அந்த நேரத்தில் காத்திருப்பு பட்டியலையும் சேர்த்தே பின்னர் மற்றும் IWMS இன் கீழ் உள்ள ஒரு பட்டியல் என 2 பயனாளிகள் பட்டியல் அதாவது இந்த முதியோர்களுக்கான ஒரு பட்டியலும் அதே மாதிரி அசோஸ்மைக்கில் இருக்கிறவங்களுக்கான ஒரு பட்டியலுமாக 2 பட்டியல்களை தயாரித்திருக்க வேண்டும். ஆனால் அவங்க தயாரிக்கல, காலதாமதம் அதான் என்ன செஞ்சுக்காங்கன்னா பிட் போட்டிருக்கிறாங்க. அதனால் மேலும் அவங்க 3வது பந்தியில் குறிப்பிட்டிருக்கிறேன்னு சொன்னால், இதன் பின்னர் அசோஸ்ம திட்டத்தின் கீழ் முதியோர் உதவித்தொகை வழங்கும்போது தொடர்பாக 2 தடவை முடிவு செய்யப்பட்டது. ஆனால் அதற்கான தயார் நிலை இல்லாததால் மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டது. அசோஸ்ம பயனாளி குடும்பங்களில் இருக்கும் தகுதியான முதியோர் தொடர்பாக
IWMS அமைப்பிலிருந்து தயாரிக்கப்பட்ட பட்டியலை அடிப்படையாக கொண்டு முதியோர் உதவித்தொகை அக்டோபர் மாதம் முதல் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதன் முதற்கட்டமாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் தெளிவாக இந்த உதவித்தொகையை பெற்றுக்கொள்ளக்கூடிய நபர்களை IWMS முறைமையின் மூலம் தேர்வு செய்யப்பட்டு அந்த நபர்களுக்கு நன்மைகளை வழங்குவது தொடர்பாக பாவனையில் உள்ள வங்கி கணக்குகளுக்கு இந்த உதவித்தொகையை வைப்பிலிட முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த பந்தியை பாருங்க, நீங்க மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு பந்தி. இதுல என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இந்த IWMSங்கிறது வந்துடுச்சு உங்களோட வீட்டுக்கு வீடு வந்து உங்களோட தகவல்களை சேகரித்துக்கிட்டு போனாங்க தானே. அதை போயிட்டு தான் என்ன செஞ்சாங்க, உங்களுக்கு அசோசியேஷன் கொடுப்பனவு நீங்க தெரிவு செய்யப்பட்டீங்களா இல்லையாங்கிறத ஒரு முடிவு செய்து அதுல தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கான அசோசியேஷன் கொடுப்பனவு நம்ம என்ன செஞ்சு கொண்டோம்னா இவ்வளவு காலமா எடுத்துட்டு வாரத்தை நீங்க பார்க்கக்கூடியதாக இருந்தது. IWMSங்கிறது வந்துட்டு அவங்க எதை குறிக்கிறாங்கன்னு சொன்னா, இன்னைக்கு நம்ம அந்த கொடுப்பனவு வந்திருக்கா இல்லையான்னு சொல்லி பார்ப்போம் தானே. இந்த பேர் பட்டியலை தான் அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா IWMS சொல்லி இதுல குறிப்பிட்டிருக்கிறாங்க. இந்த இதுக்குள்ள இருக்கிறவங்க 70 வயதுக்கு மேற்பட்டவங்க இருக்கலாம். அதாவது இப்போ உங்களோட குடும்பத்தில் நீங்கள் வந்துடுச்சு 5 பேராக இருக்கலாம். ஆனால் உங்களோட தந்தையோ அல்லது தாயோ 70 வயதுக்கு மேற்பட்டவர்களாக இருக்கலாம். அவர்களுடைய பட்டியல் அவர்களுக்கு இலகுவாக என்ன செய்யலாம்னு சொன்னால் எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆதலால் அவர்களுடைய பேர் பட்டியலை நீங்கள் எடுத்து வேறையாக என்ன செஞ்சு கொள்ளுங்க, அவங்களுக்கு முதியோர் கொடுப்பனவை கொடுப்பதற்கான ஏற்பாடுகளை செஞ்சு கொடுங்க என்று சொல்லித்தான் இதில் அவங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதுலேயும் வந்துட்டு குறிப்பாக வந்துட்டு பாருங்கள், இப்போ யார பேரில் வங்கி கணக்கு இருக்கோ, அதாவது முதியவர் பேரில் வங்கி கணக்கு இருக்கணும். அப்படி இருக்குமாக இருந்தால் என்ன செய்வான்னு சொன்னால் அவருக்கு அடுத்த மாதம் அக்டோபர் மாதத்திலிருந்து அவருடைய முதியோர் கொடுப்பனவு அசோஸ்மா கொடுப்பனவு வார மாதிரி அவருக்கும் அந்த முதியோர் கொடுப்பனவை எடுத்துக்கொள்ள கூடியதாக இருக்கும்ங்கிறத இந்த தகவல் வந்துருச்சு. இந்த பந்தி உங்களுக்கு விளக்கமாக சொல்லுகிறது. அடுத்த பந்தியை பார்ப்போம். 4வது பந்தியில் சிலவற்றை குறிப்பிட்டிருக்கிறாங்க. அவ்வாறு பணம் செலுத்தும் போது பிரச்சனைகளை எதிர்நோக்கும் நபர்கள் தொடர்பாக கூறப்பட்ட பிரச்சனைகள் பகுதிகளாக தீர்க்கப்படும் வரை IWMS முறைமையின் வெளியே சாதாரண முறைமையில் உதவித்தொகை வழங்குவதற்கு உரிய பெயர் பட்டியல்கள் உங்களுக்கு வழங்கி வைக்கப்படும். நலன்புரி நன்மைகள் சபைக்கு ஒதுக்கப்படும் நிதியிலிருந்து நிதி அமைச்சினால் உங்களுக்கு தேவையான நிதி வழங்கப்படும். இந்த பந்தி என்ன சொல்லுன்னு சொன்னா, இப்ப சிலருடைய வந்துட்டு முதியோர்களுக்கு தேசிய அடையாள அட்டை இலக்கம் இருக்கும். அது நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் அவங்களுக்கு இருக்க மாட்டான். ஆனால் அப்படி பிரச்சனைக்குரியவர்களுடைய கொடுப்பனவை வங்கியில் கொடுக்காமலுக்கு தபால் நிலையங்களில் என்ன செய்யலாம், நம்ம கொடுப்போம் என்று சொல்லியும் அதில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதுக்கான தேவையான கொடுப்பனவுகளை எத்தனை பேருக்கு வந்துடுச்சு தபால் நிலையங்களில் கொடுக்கணும்னு சொல்லி அதுக்கு பொறுப்பான உத்தியோகத்தை அவங்களுக்கு தெரியப்படுத்துவாங்க. அதனூடாக அவங்களுக்கான கொடுப்பனவு தபால் நிலையங்கள் கிடைக்கும். எந்த பிரச்சனையும் இல்லாமலுக்கு அவர்களுடைய விவரங்கள் சீராக இருக்குமே ஆனால் அந்த முதியவர்களுக்கு அசோஸ்ம கொடுப்பனவு வார மாதிரி வங்கியிலேயே அவங்களுக்கு பெற்றுக்கொள்ள கூடியதாக இருக்கும்ங்கிறத நீங்கள் இந்த பந்தியை வைத்து தெரிஞ்சு கொள்ள முடியும். அடுத்து 5வது பந்தியை குறிப்பிட்டிருக்கிறத பாருங்க. மிக முக்கியமாக பிரச்சனைகள் காணப்படாத பட்டியலுக்கான முதியோர் கொடுப்பனவு இச்சபையின் மூலம் அக்டோபர் 2024 முதல் தற்போதுள்ள அமைப்பின் கீழ் உங்கள் மூலம் உங்களின் பழைய பட்டியலில் இருக்கும் தற்போதுள்ள காத்திருப்பு பட்டியலையும் சேர்த்த பின்பு அசோஸ்ம திட்டத்தின் கீழ் கொடுப்பனவு பெறாத நபர்களுக்கு இக்கொடுப்பனவு வழங்கப்பட வேண்டும். அதற்காக 2 பட்டியல்களும் உங்களால் ஒப்பிடப்பட வேண்டும். அதற்கு தேவையான நிதி ஒதுக்கீட்டு தொகை மற்றும் மேற்கூறிய அசோஸ்ம திட்டத்தின் கீழ் தகுதி பெற்று ஆனால் பிரச்சினை காணப்படுபவர்களுக்கு தேவையான அளவு ஒதுக்கீட்டினை பெற நீங்கள் நிதி பொருளாதார உதிப்பாடு மற்றும் தேசிய கொள்கை அமைச்சிற்கு விண்ணப்பிக்க வேண்டும். யாருக்கெல்லாம் வந்துட்டு பிரச்சனைகள் இருக்கோ அவர்களுக்கான கொடுப்பனவுகளை எவ்வளவுன்னு சொல்லி அவங்க என்ன சொன்னால் அதுக்கு விண்ணப்பிக்கணும், அப்ளிகேஷன் போடணும். யாருக்கு அந்த உத்தியோகத்தர் அதை செஞ்சு கொள்ளுவாங்க. அடுத்தது எந்த பிரச்சனையும் இல்லாதவங்களுக்கு அக்டோபர் மாதம் வந்துடுச்சு என்ன செய்வாங்கன்னு சொன்னால் இந்த அசோஸ்ம கொடுப்பனவு ஆதர மாதிரியே அவர்களுக்கும் இந்த கொடுப்பனவு கிடைக்கும்ங்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் சிலருடைய பிரச்சனைகள் வந்துடுச்சு தோற்றுவிக்கப்படும். அதன் அசோஸ்ம திட்டத்தின் கீழ் IWMS முறைமையின் மூலம் முதல் கட்டத்தில் முதியோர் உதவித்தொகையை வழங்குவதற்கு பிரச்சனைகள் காணப்படும் நபர்களின் பெயர் பட்டியலை வேறுபடுத்தி பிரச்சனை காணப்படாத நபர்களை மட்டும் தேர்ந்தெடுக்க எமது சபை மூலம் IWMS முறைமையிலிருந்து அடையாளம் காண எடுக்கப்பட நடவடிக்கைகள் கீழே உள்ளன. அதாவது எந்த பிரச்சனையும் இல்லாத முதியோர்களுக்கு வந்துட்டு அக்டோபர் மாதத்தில் என்ன செய்வாங்கன்னா கொடுப்பனவு கொடுப்பாங்களாம். ஆனால் பிரச்சனைகளை கண்டறிஞ்சு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குங்கிறதையும் தெரியப்படுத்தணுமான்னு சொல்லிக்கிறாங்க. அதில் சில பிரச்சனைகளையும் சுட்டி காட்டுகிறாங்க. உங்களுக்கும் இந்த பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் நீங்கள் உடனடியாக அதை சீர் செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய தாயோ தந்தையோ அவர்களுக்கும் இந்த பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் நீங்களும் இதனை சீர் செஞ்சு கொள்ள வேண்டும். அப்போதுதான் உங்களுக்கும் அசோஸ்மா திட்டத்திற்கு கீழே உங்களுடைய முதியோர் கொடுப்பனவை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். பிரச்சனைகள் காணப்படுவர்களை கண்டறிதல் சொல்லி அட்டவணை ஒன்று போட்டிருக்கிறாங்க பாருங்க. பிரச்சனை கணனியில் தோன்றும் சிக்கல்களை குறிக்கும் அடையாளம். அதாவது இப்போ நம்ம ஏற்கனவே வந்துட்டு என்ன செஞ்சிருப்போம்னு சொன்னால்
அஸ்வஸ்மையில் வந்துட்டு பார்ப்போம் என்ன பிரச்சனை இருக்குங்கிறத நம்மளுக்கு ஐடென்டிஃபை பண்ணக்கூடியதாக இருந்தது. அதாவது நம்மளுக்கு தெரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்குது, இதான் நம்மளுக்கு பிரச்சனை இருக்குது. அதுக்காக இலக்கங்கள் போட்டு காட்டப்பட்டது. என்னென்ன இலக்கம் என்னென்ன பிரச்சனைக்கு உரியதுங்கிறத நம்ம தெளிவாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஆனால் இதில் வந்துடுச்சு வேறொரு பிரச்சனையை அவங்க இதில் சுட்டி காட்டிக்கிறாங்க. அதில் என்னென்னு சொன்ன பார்த்து முதலாவது பயனாளியின் இறப்பு. அதாவது முதியவர் அவர் மரணிச்சிருந்தான்னு சொன்னால் அதில் டெட் என்று சொல்லி இறந்திருக்கிறார்னு சொல்லி அதில் அடையாளம் காட்டப்படும். அதே மாதிரி பயனாளிக்கு தேசிய அடையாள அட்டை இல்லை. இப்போ முதியவருக்கு தேசிய அடையாள அட்டை இல்லை, ஆனால் அவர் முதியோர் அட்டை தான் வைத்திருக்கிறார்னு சொன்னால் அவருக்கு நோ என்ஐசி என்று சொல்லி குறிப்பிடப்படும். அதனால் அவருக்கு அசோஸ்ம திட்டத்துக்கு இல்லை முதியோர் கொடுப்பனை கொடுக்கறதுல சிக்கல் இருக்குது. அதே மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நீங்கள் அசோஸ்ம கொடுப்பனவு முதியோர் அட்டையில் வைத்து நீங்கள் ஏற்கனவே திறந்துருப்பீங்க. ஆனால் ஐடென்டி இல்லாதனால உங்களுக்கு தேசிய அடையாள அட்டை இல்லாதனால சிலருடைய கொடுப்பனவுகள் இடைநிறுத்தப்பட்டு இன்னும் சிலருக்கு தேசிய அட்டை இலக்கம் கிடைக்காமலுக்கு கொடுப்பனவு கிடைக்காமல் இருக்கிறவர்களும் இருக்கிறார்கள். அவர்களும் உடனடியாக உங்களுடைய தேசிய அட்டை இலக்கத்தை நீங்கள் எடுத்துக்கொள்றதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சு கொள்ளணும். அதே மாதிரி தேசிய அடையாள அட்டை இலக்கம் சரியான ஒழுங்கில் காணப்படாத இலக்கங்கள் என்ஐசி எரர். பாருங்க, தேசிய அடையாள அட்டை இலக்கம் சரியாக இல்லை, பிழையான தேசிய அடையாள அட்டை இலக்கத்தை அவர்கள் வைத்திருக்க கூடும். அதனால என்ஐசி எரர்னு சொல்லி காட்டப்படும். அதே மாதிரி சமர்ப்பிக்கப்பட்ட தேசிய அடையாள அட்டையின் படி பிறந்த திகதியும் குறிப்பிடப்பட்டுள்ள பிறந்த திகதியும் ஒன்றாக இல்லை. இப்போ நீங்கள் தேசிய அட்டையில் கொடுத்த கொடுத்துருப்பீங்க, உங்களோட ஐடென்டி கார்டை கொடுப்பீங்க, உங்களுடைய இருக்கிற ஐடென்டி கார்டில் இருக்கிறதும் நீங்கள் பிறந்த திகதியும் வந்துடுச்சு பிழையாக இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் மிஸ் மேட்ச் போன் இயர்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அப்போ நீங்கள் இதில் என்ன செஞ்சுக்கொள்ளலாம், உங்களுடைய அடையாள அட்டை இலக்கத்தையும் நீங்கள் உங்களுடைய பிறப்பத்தாட்சி பத்திரத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இரண்டுலேயும் அதே இலக்கங்கள் சரியாக இருக்கிறதாங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கொள்ளணும். அவ்வாறு இல்லைன்னு சொன்னால் அதனை நீங்கள் சீர் செய்கிறதுக்கான ஏற்பாடுகளை செய்து கொள்ள வேண்டும்ங்கிறதையும் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அதே தான் இதில் அவங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க, மிஸ் மேட்ச் போன் இயர். அவ்வாறு இருந்தாலும் என்ன செய்யாதுன்னு சொன்னால் உங்களுக்கான கொடுப்பனவு கிடைக்க மாட்டாதுங்கிறத அவங்க சுட்டி காட்டியிருக்கிறாங்க. தேசிய அடையாள அட்டை இலக்கம் அசோசியேட் பயனாளிகளின் பட்டியலில் 2 இடங்களில் காணப்படுது. அதாவது இது குறிப்பாக நீங்கள் எல்லோரும் பார்த்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், ஒருத்தர் வந்து 2 விண்ணப்பம் போட்டிருந்தார், அவருக்கு ஹேஸ் 5ஆம் இலக்கம் காட்டப்பட்டு இதுவரைக்கும் நிறைய பேர் வந்துட்டு சீர் செய்யாமல் தான் இருக்கிறாங்கிறதையும் பார்க்கக்கூடியதாக இருக்குது. அவங்களுக்கு பாருங்க என்ஐசி டூப்ளிகேட்னு சொல்லி வரும். ஒருத்தருக்கு 2 விண்ணப்பம் இருந்தால் எவ்வாறு கொடுப்பனவு கொடுக்கிறது? அப்போ அது ஒரு சிக்கல் ஒன்று இருக்குது, அதனை அவர் சீர் செய்து கொள்ள வேண்டும். அதில் ஒரு விண்ணப்பத்தை அவர் என்ன செய்யணும், ரத்து செய்ய வேண்டும். அவ்வாறு ரத்து செய்தால் இன்னொரு விண்ணப்பத்தில் வந்துட்டு அவருக்கான கொடுப்பனவு கிடைக்கும். இதில் குறிப்பாக ஒன்றை பார்க்கணும்னு சொன்னால் என்னென்னு சொன்னால், ஒருத்தர் 2 அப்ளிகேஷன் போட்டிருப்பார், ஒரு அப்ளிகேஷனில் தெரிவு செய்யப்பட்டிருக்க மாட்டார், ஆனால் இன்னொரு அப்ளிகேஷனில் தெரிவு செய்யப்பட்டிருப்பார். அதனால் நீங்கள் என்ன சொன்னால் எதில் தெரிவு செய்யப்பட்டிருக்கீங்களோ அதில் நீங்கள் கொடுப்பனவை எடுக்கிறதுக்கான ஏற்பாடுகள் செய்துட்டு, எதில் நீங்கள் தெரிவு செய்யப்படாமலுக்கு உங்களுக்கு அசோஸ்மெண்ட் நீங்கள் தெரிவு செய்யப்படாமல் இருக்கீங்கிறத காட்டுதோ அதை நீங்கள் ரத்து செய்தாலும் உங்களுக்கான கொடுப்பனவு வாரத்துக்கு எந்த பிரச்சனை இல்லாமலுக்கு உங்களுக்கான கொடுப்பனவு வரும். அவ்வாறு நீங்கள் 2 விண்ணப்பங்கள் போட்டுருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு என்ஐசி டூப்ளிகேட்னு சொல்லி காட்டப்படும். அதே மாதிரி பயனாளியின் பெயரில் முதியவரின் பெயரில் வங்கி கணக்கு தொடர்பான விவரங்கள் கணனி முறைமையில் காணப்படாதிருத்தல். இப்போ முதியவர் பேரில் வங்கி கணக்கு இல்லைன்னு சொன்னால் நோ பேங்க் டீட்டெயில்ஸ்னு சொல்லி காட்டப்படும். என்னென்னு சொன்னால் ஏற்கனவே அவர் முதியவர் இருப்பார், தபால் நிலையத்தில் கொடுப்பனவு எடுத்துகிட்டு இருப்பார், ஆனால் அவருக்கு தேவை ஒன்று இல்லை, இந்த இதில் கணக்கு திறக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆதலால் அவ்வாறு இருந்தார்னு சொன்னாலும் அவருக்கு நோ பேங்க் டீட்டெயில்ஸ்னு சொல்லி காட்டப்பட்டு அவருக்கு அசுஸ்ம கொடுப்பனவு கிடைக்கிறது மாதிரி முதியோர் கொடுப்பனவு கிடைக்கிறதுலையும் சிக்கல்களை தோற்றுவிக்கும்ங்கிறதையும் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கொள்ளணும். அதனால் அவர் வந்துடுச்சு, அவர் உத்தியோகத்தர அவர் சொல்லுவார், நீங்கள் போயிட்டு வங்கியில் ஒரு கணக்கு திறங்கன்னு சொல்லி. அதனால் நீங்கள் சரியாக எல்லாத்தையும் இருக்கிற எந்த பிரச்சனையும் இல்லாமலுக்கு சீராக நீங்களும் செய்து கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கான கொடுப்பனவு அக்டோபர் மாத கொடுப்பனவு கிடைக்குங்கிறதுல எந்த சந்தேகம் இல்லை. அதே மாதிரி பாருங்கள், கணனி முறைமையின் எழுத்து பிழைகளுடன் பெயர் காணப்படுதல். இப்போ நீங்கள் ஒரு பெயர் அதில் குறிப்பிட்டிருப்பீங்க, கணனியில் உள்ளீடு செஞ்சவருங்க ஒரு பெயரை குறிப்பிட்டு பிழையான முறையில் அவங்க அதை சுட்டி காட்டியிருக்கக்கூடும். அதனால் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அன்னோன் கேரக்டரின் நேம்னு சொல்லி உங்களுக்கு பிழையான இது என்று சொல்லி அவங்க சுட்டி காட்டுவாங்க. அதில் பாருங்கள், அடுத்தது பாருங்கள், இவ்வாறான பிரச்சனைக்குரிய நபர்களின் பட்டியலை கணனி முறைமையில் இருந்து வேறுபடுத்த வேண்டும். இப்படி பிரச்சனை இருக்குன்னு சொன்னால் அதை வேறுபடுத்தி நீங்கள் எடுங்கன்னு சொல்லி இதில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. இதன்படி ஐடபிள்யூஎம்எஸ் முறைமையில் ஆய்வு செய்து தகுதியுடைய ஆனால் பிரச்சினை காணப்படும் நபர்களின் பட்டியலை வேறுபடுத்திய பின்னர் இந்த நபர்களின் பட்டியலை வேறுபடுத்திய பின்னர் இந்த நபர்களுக்கு உங்களூடாக நிதி பொருளாதார உதிப்பாடு மற்றும் தேசிய கொள்கைகள் அமைச்சிடம் இந்த ஆண்டுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியிலிருந்து தேவையான ஒதுக்கீடு
முறைகேடுகள் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த பிரச்சனைக்குரியவங்களுக்கான லிஸ்ட்டை வேற எடுத்து அவர்களுக்கு கொடுப்பனவு எடுத்து நீங்கள் வேறையா கேளுங்கன்னு சொல்லியும் சுட்டி காட்டுகிறாங்க. அதன்படி இப்பயனாளிகளுக்கு கொடுப்பனவு வழங்கும் போது அந்த ஒவ்வொரு பிரச்சனையும் தீர்க்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டதும் ஒவ்வொரு அடுத்த மாதத்திலும் IWMS அந்த நபர்களுக்கு அசோஸ்ம திட்டத்தின் கீழ் கொடுப்பனவுகளை வழங்கி அவர்களை உங்களது பட்டியலிருந்து அகற்ற வேண்டும். அதாவது ஒவ்வொருத்தர பிரச்சனையும் தீர்த்ததன் பிறகு ஒவ்வொரு மாதத்துடைய முதல் பகுதியிலையும் என்ன செய்யணும்னு சொன்னால் பிரச்சனை தீர்ந்த ஆக்களுக்கான இது பெயர் பட்டியலை அசோஸ்ம திட்டத்துக்கு கீழே கொடுப்பனம் கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகளை செய்யுங்கன்னு சொல்லியும் இதில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி இதில் நீங்கள் ஒன்றை குறிப்பாக பாருங்கள், இந்த பந்தியில் ஒன்று சொல்லியிருக்கிறாங்க. என்னென்னு சொன்னால் IWMS அமைப்பின் மூலம் அக்டோபர் முதல் அசோஸ்ம குடும்பணி கணக்குகள் மூலம் கொடுப்பனவு வழங்கப்படும். வயோதிபர்களை தேர்ந்தெடுக்கும் போது, அதாவது முதியவர்கள் என்று சொல்லி ஒவ்வொரு மாதம் தொடங்கும் தேதியில், அதாவது ஜனவரி பெஸ்ட்டாக இருக்கலாம், அல்லது பிப்ரவரி 2ஆம் மாதம் 1ஆம் தேதியாக இருக்கலாம், 3ஆம் மாதம் 1ஆம் தேதியாக இருக்கலாம். எந்த முதல் மாதம் தொடங்குதோ அந்த முதல் மாதத்தில் எந்த முதல் தகுதியிலிருந்து யாருக்கு 70 வயதை நிறைவு செய்தவர்கள், 70 வயசை பூர்த்தி செஞ்சுட்டாங்கன்னு சொன்னால் நிறைவு செய்தவர்கள் தகுதியுடையவர்கள் என்பதை நினைவில் கொள்ளவும். 70 வயசை பூர்த்தி செஞ்சுட்டாங்க அவங்கன்னு சொன்னால் அவங்க இந்த முதியோர் கொடுப்பனம் எடுக்கிறதுக்கு தகுதியான ஆக்கள்னு சொல்லி நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கன்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஏன்னு சொன்னால் சில உத்தியோகத்தர்கள் வந்துட்டு 74 வயதாகியும் கொடுப்பனவு கொடுக்காமலுக்கு இருப்பாங்க. சில உத்தியோகத்தர்கள் 73 வயசாகியும் கொடுப்பனவு கொடுக்காம இருப்பாங்க. ஏன்னு சொன்னால் வாரம் மாதிரி தான் நாங்கள் தருவோம்னு சொல்லியும் அவங்க நம்மளை காலங்களை தாழ்த்தி கொண்டு போகிறத காணக்கூடியதாக இருந்தது. ஆனால் இந்த சுற்றறிக்கையில் 70 வயதை நிறைவு செய்தவர்கள் தகுதி உடையவர்கள் என்பதை நினைவில் கொள்ளவும். இது தொடர்பாக முன்னர் வழங்கப்பட்ட அறிவுறுத்தல்கள் இதன் மூலம் திருத்தப்பட்டுள்ளன. அசோஸ்ம திட்டத்தின் கீழ் தகுதியான குடும்பத்தில் உள்ள 70 வயதுக்கு மேற்பட்ட அனைத்து நபர்களும் இந்த உதவித்தொகைக்கு வரம்பு இல்லாமல் தகுதியுடையவர்கள் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். இது கொஞ்சம் டார்க்காக குறிக்கிறாங்கன்னு சொன்னாங்க. 70 வயதுக்கு மேற்பட்ட அனைத்து பேரும் என்ன செய்யலாம், இந்த முதியோர் கொடுப்பனம் எடுக்க தகுதி உடையவர்கள், எந்த நிபந்தனையும் இல்லை என்று சொல்லி இதில் சுட்டி காட்டுகிறத காணக்கூடியதாக இருக்கிறது. அதனால யாரெல்லாம் 70 வயது உங்கள் குடும்பத்திலேயே 70 வயதை யார் பூர்த்தி செய்கிறாங்களோ அவங்களுக்கான உதவித்தொகையை நீங்களும் கேட்கறதுக்கு உங்களுக்கு உத்தியோகத்தை நியமிக்கப்பட்டிருப்பாரு. அவரிடம் நீங்கள் போயிட்டு பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் உங்களுடைய உதவித்தொகைக்கான விண்ணப்பத்தை. அதே மாதிரி பாருங்க, அடுத்த பந்தியில் இதில் குறிப்பிட்டிருக்கிறாங்க 2024 பாதிட்டு, அதாவது 2024ஆம் ஆண்டு பட்ஜெட் பாதிச்சாங்க தானே, அந்த முன்மொழிவுகளின்படி முதியோர் கொடுப்பன உதவித்தொகை 3000 மற்றும் ஏப்ரல் 2024 முதல் செயல்படுத்த இருந்தது. அத்துடன் அச்சமயம் காத்திருப்போர் பட்டியலுக்கு கொடுப்பன வழங்க முடிவு செய்யப்பட்டு உங்களோட இதுவரை அந்த காத்திருப்பு பட்டியலுக்கு கொடுப்பனவு செலுத்தியிருக்க வேண்டும். ஆனால் இந்த காத்திருப்பு பட்டியலில் மேலும் எவரையும் சேர்க்கப்படக்கூடாது. இதுக்கு மேலேயும் நீங்கள் என்ன செய்யலாம், வெயிட்டிங்கில் முதியவர் காத்திருப்போர்னு சொல்லி நீங்கள் ஆக்களை நீங்கள் தெரிவு செய்யக்கூடாதுன்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கிறாங்க. மேலும் ஒரு புதிய நபர் அசோஸ்ம திட்டத்தின் தகுதி பெற்றால் மட்டுமே தகுதி பெற முடியும் அப்படின்னு சொன்னால் இது என்ன சுட்டி காட்டுதுன்னு சொன்னால், யார் அசோஸ்மிங்கில் புதுசாக ஒருத்தர் உள்வாங்கப்படுறாரோ அந்த குடும்பத்துக்குள்ளே யார் முதியவர்களாக இருக்காங்களோ அவங்கள மட்டும்தான் என்ன செய்யணும், தெரிவு செய்ய வேண்டுமே தவிர நீங்களாக வந்துட்டு முதியவர் காத்திருப்போர்னு சொல்லி சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லி இதில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி 8வது பந்தியில் பாருங்க, அசோஸ்ம திட்டத்தின் கீழ் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆனால் பல்வேறு பிரச்சனைகளால் கொடுப்பனவு பெற முடியாமல் தவிக்கும் மக்களின் பிரச்சனைகளை தீர்க்க முதற்கட்டமாக உங்களுக்கு தேவைப்படும் மேலதிக தகவலை பெற இணைப்பு 1இல் கொடுக்கப்பட்டுள்ள படிவத்தை பயன்படுத்தி தரவை சேகரிக்க தொடங்கவும். இதன் மூலம் உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை தீர்க்க வசதியாக இருக்கும். அந்த நபர்களை ஒன்றிணைத்து கொடுப்பனவினை செய்ய நன்மைகள் சபையினால் முடியும். தனிநபர்களிடமிருந்து மேலதிக தகவல்களை பெற்றுக்கொள்வதோடு அவற்றில் சில தகவல்களை வாக்காளர் பட்டியலை சரிபார்ப்பதன் மூலம் சரிபார்க்கலாம். இச்செயல்முறை தொடர்பாக அக்டோபர் மாதத்திற்கு முன் உங்களது விடைய உத்தியோகத்திற்கும் நேர்நிலை பயிற்சி அளிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும். இது தொடர்பாக உத்தியோகத்தருக்கு பயிற்சி அளிக்கிறதாகவும் குறிப்பிட்டிருக்கிறாங்க. இது தொடர்பான கொப்பிகளை வந்துடுச்சு 4 இது அமைச்சுக்கூடாக தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஆதலால் இதில் வந்துடுச்சு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இனி வரப்போகிறது இல்லை. ஆனால் யாருக்கு இதுவரைக்கும் அசோஸ்மம் கொடுப்பனோ கிடைக்காம இருக்கிறதோ அவர்கள் இந்த கட்டக்கரியை பயன்படுத்தி, இந்த அட்டவணையை பயன்படுத்தி, இந்த இணைப்பு இதில் இருக்கிற அட்டவணையை பயன்படுத்தி என்ன செய்யட்டாம்னு சொன்னால் பிரச்சனை வேறாக காட்டுங்கன்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கிறாங்க. சுற்றறிக்கை வந்துட்டு இவ்வாறு தான் இதில் குறிப்பிட்டிருக்கிறது. பாருங்கள், இந்த சுற்றறிக்கை என்னென்ன சொல்லியிருக்கிறதோ அதை நான் உங்களுக்கு தெளிவாக கூறிக்கொண்டிருக்கிறேன். அதே மாதிரி இந்த சுற்றறிக்கை வந்துட்டு உத்தியோகத்தர்களுக்காக வெளியிடப்பட்டது. உத்தியோகத்தர்கள் என்னையெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி இதில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதனால் உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ அதை நீங்கள் இன்றைக்கு இருந்தே நீங்கள் சீர் செய்து கொள்ளுங்கள்.
அதனால் உங்களுக்கு தான் அது நன்மையை இது தரும்ங்கிறதை நான் உங்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். ஏண்டா நீங்கள் உங்களை உத்தியோகத்தர் கூறி நீங்கள் அந்த பிரச்சனையை தீர்த்து கொள்றதுக்கு இடையில் பல மாதங்கள் சென்றுவிடும். அதனால் இந்தந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்குதாக இருந்தால் என்ன பிரச்சனை இருக்கோ அதை நீங்கள் உடனடியாக நாளில் இருந்தே அல்லது திங்கட்கிழமையிலிருந்தே நீங்கள் அதனை சீர் செய்து கொள்ள முடியும் என்று சொல்லி நான் உங்களுக்கு குறிப்பிடுகிறேன். உங்களுடைய தேசிய அடையாள அட்டை இல்லைன்னு சொன்னால் தேசிய அடையாள அட்டை இலக்கம் எவ்வாறு எடுக்கிறது, உங்களுடைய கிராம நிலையத்திடம் சென்று உங்களுக்கான தேசிய அடையாள அட்டை விண்ணப்பத்தை போடுறதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சு கொள்ள முடியும். தேசிய அடையாள அட்டை இலக்கம் இருக்கும், ஆனால் பிறப்பத்தாட்சி பத்திரம் ஒன்று இருக்கும். அதில் இரண்டுலையும் வெவ்வேறு வித்தியாசமான பெயர்கள் அல்லது அவருடைய பிறந்த தேதி இருக்குமே, ஆனால் அதனையும் நீங்கள் உங்களுடைய பிரதேச செயலகம் சென்று சீர் செய்து கொள்ளணும். அதே மாதிரி உங்களுக்கு பிறப்பத்தாட்சி பத்திரம் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் பிரதேச செயலகத்தில் சென்று தேடுதலுக்கு போட்டு உங்களுடைய பிறப்பத்தாட்சி பத்திரத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். இதே மாதிரி வேறு மேலதிகமான எதுவும் பிரச்சனைகள் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அல்லது எனது வாட்ஸ்அப் இலக்கத்தினூடாக தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளை சுட்டிக்காட்ட முடியும். அதே மாதிரி என் வாட்ஸ்அப் இலக்கம் ஏராளமானவர் கேட்டுக்கொண்டிருந்தாங்க. கமெண்ட் பாக்ஸில் நான் வாட்ஸ்அப்பினுடைய லிங்கை வச்சிருக்கிறேன். நீங்கள் முக்கியமான தேவையானவர்கள் நீங்கள் எமது குழுமத்தினூடாக இணைந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அக்டோபர் அசோஸ்மா கொடுப்பனவோ எப்போ கிடைக்குமோ அந்த திகதியை நாம் உங்களுக்கு குழுமத்தில் சரி அல்லது வீடியோனூடாகவும் உங்களுக்கு தெரியப்பட காத்து கொண்டிருக்கிறோம்னு சொல்லி கூறிக்கொண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் யாரெல்லாம் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கிறீங்களோ மறக்காமல் உங்களுடைய சப்ஸ்கிரைபை செய்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன்.